ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த நாளிலே சிலுவையிலே நமக்காய் பலியான அந்த இயேசுவை எண்ணி நாம் ஒரு ஆராதனை செய்ய இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாய் எழுந்து நின்று அவருடைய சிலுவையின் காட்சியை எண்ணி நாம் ஆராதனை செய்வோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். அவர் நம்மையில் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் வழி நடத்துவது, நம்மை சுமப்பது, நம்மை தாங்குவது. இதோ சிலுவையில் மரித்த என் இயேசுவானவர் வெளிப்படுத்திய 3 விதமான அன்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து நான் ஆராதிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
இதோ நாம் அவர் மேல் அன்பு கூறினதினால் அல்ல, பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பினாலே இதோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து கிருபாதார பலியாய் தந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது, அவர் எப்படிப்பட்ட அன்பை பிதாவானவர் நம் மீது செலுத்தினார் என்று சொன்னால், ஒரு தன்னலமற்ற அன்பு, செல்ஃப்லெஸ் லவ். இரண்டாவது காரியமாக லூக்கா 23:34 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இரண்டாவது காரியமாக, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட இதோ அவர் ஒரு மன்னிக்கிற தெய்வமாக இருந்தார். தன்னை காயப்படுத்தியவர்களையும் தன்னை இதோ அடித்தவர்களையும் தன்னை நொறுக்கியவர்களையும் நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை, அவர் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. இதற்கு இரண்டாவது அன்பு என்ன என்று சொன்னால், ஒரு மன்னிக்கும் அன்பு. அது இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது செலுத்தியது. மூன்றாவது, ரோமர் 5:8 வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தாள். இந்த அன்பு என்ன என்று சொன்னார், ஒரு தியாகத்தின் அடையாளமான அன்பு. ஆண்டவர் 3 விதமான அன்பை நம் மீது செலுத்தினார். தன்னலமற்ற அன்பு, மன்னிக்கும் அன்பு, ஒரு தியாகத்தின் அடையாளமான அன்பு. அந்த அன்பை எண்ணி இன்றைக்கு நாம் ஆராதனை செய்வோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ,
மனம் பெரிதே, ஏசப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை கண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி கல்வாரி அன்பை கண்டிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. You came from heaven to earth to show the way, from the earth and to the cross my debts to pay, from the cross and to the grave, from the grave unto the sky. Lord, I lift your name on high. கைகளை உயர்த்தி, you came from heaven to earth to show the way, from the earth and to the cross my debts to pay, from the cross and to the grave, from the grave unto the sky. Lord, I lift your name on high. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த கல்வாரி காட்சியை காண்கிற வேளையில் என்னுடைய கண்கள் கலங்குது ஐயா. எனக்காய் எத்தனை அடிகள் பட்டி, எனக்காய் ஆண்டவரே 5 காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எனக்காய் பாடுபட்டீங்கப்பா ஆண்டவரே. ஒரு உழவன் நிலத்தை உழுகிறது போல அவர்கள் சாட்டை வைத்து அடித்து உடைய முதுகை உழுதார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் பொறுத்து கொண்டு கொள்கதா மட்டும் ஆண்டவரே சிலுவை சுமந்தவராய் வலியோடு நடந்து சென்றீங்க அப்பா. ஆண்டவரே விலையேற பெற்ற அன்பை எண்ணி அதற்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ரவணஹந்துலரா ஷத்தரவா ரிமமலரா ஹந்துரே ஷதலராரி அந்தரா ரிகமமலரா ஷத்துரதரி அந்துரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார்,
ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா. ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. என்னோட சமூகத்துக்கு வந்திருக்கிற அவர் உன்னை நோக்கி வந்திருக்கிறார். தயங்கிடாதே, இனி அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை தாங்குவார். இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை நோக்கி வந்த பொழுது தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு இதோ ஓடி வந்து அணைத்து கொண்டு முத்தம் செய்து இதோ அவனுடைய மோதிரமாகிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தான். பாதரட்சியாகிய சுவிசேஷத்தை அவனுக்கு மறுபடியும் கட்டளையிட்டான். அவனுக்காக பெரிதான ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினான். என் தகப்பனாகிய இயேசுவானவர் ஒரு நல்ல தகப்பன். நீ திரும்ப வரும்பொழுது நீ இழந்தவைகளை எல்லாம் அவர் திரும்ப உனக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அந்த கல்வாரியின் காட்சியை எண்ணி உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறேன். கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே. கண்ணில் நீர் வடிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. இந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ள கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ள கோலமிட. திருக்கோல நிந்தனையா ஊரு குலைந்து சென்றனரே. திருக்கோல நிந்தனையா ஊரு குலைந்து சென்றனரே. ஊரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே. கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே. கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. இந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்திலை பாரிடுவே. வா சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில்
அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்து கலர்ந்ததென் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து கலர்ந்ததென் ஜீவியமே. சிலுவன் எண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. இலைப்படையாது மேலோகில் இலைப்படையாது மேலோகில் ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுயநலமற்ற தன்னலமற்ற அன்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தியாகத்தின் அடையாளமான அன்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மன்னிக்கிற அன்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சிலுவையின் நீர் பட்ட பாடுகளை எண்ணி ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஒரு விசை மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நீர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.